அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் ஷர்மிளா பிரகாஷ் ஆகிய நான் இன்று மதுரை தெற்கு தொகுதியில் யாருடைய வற்புறுத்தலோ இல்லாமல் எந்த விதமான தூண்டுதலோ இல்லாமல் சுயமாக துணிஞ்சு வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலை சுயேட்சையாக்கான ஒரு வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். பேசிக்கலி நான் ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட். நான் நிறைய கட்சிக்காரர்களுக்கு வாதாடி இருக்கேன். உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில், பல லீகல் ஃபோரம்ஸில் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். இந்த வேட்ப மனுவை ஒரு ரிக்வெஸ்ட் மனு, ஒரு எதிர்ப்பு மனு, ஒரு சின்ன மனக்குமுறல் மனுன்னு எடுத்துக்கிட்டு இந்த வாட்டி முதலா என்னை பெத்த தாய் ஷர்மிளா அம்மா என் பக்கத்தில் இருக்காங்க. நான் பிறந்த சௌராஷ்டிரா தாய் ஓட கேஸை ஆர்கியூ பண்ண போகிறேன். அவங்க தான் என்னுடைய கட்சிக்காரர். சௌராஷ்டிரா தாய் என் கட்சிக்காரராக இந்த வாட்டி நான் ஆர்கியூ பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் டைமாக. இது ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா இது நான் ஆர்கியூ பண்ண போகிறது யார் முன்னாடி, யாரோட சாட்சியாக வச்சுன்னா என்னை வளர்த்தி ஆளாக்கிய தமிழ் தாய், திராவிட தந்தை அவர்களின் முன்னாடி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன மனக்குமுறல், ஒரு விரக்தி, அது வெளிப்படுத்தணும்னு தான். அதாவது நான் பிறந்த குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பங்க. தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஒரு 40 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நெசவாளராக இருப்பாங்க. இன்னொரு ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அர்ச்சகராக கோயிலில் இருப்பாங்க, புரோகிதராக வழிபாடு செய்வாங்க. இன்னொரு ஜென்ரேஷன் ஐடி, சிஏ, லான்னு நிறைய வேலை பார்க்குறாங்க. அதில் பொலிட்டிஷியன்னாலே கொஞ்சம் பயம். ஏன்னா நாங்கள் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறது இந்த குடும்பம் மதுரை, பர்டிகுலர்லி மதுரை தெற்கு தொகுதியில். அப்படி இருக்கிற ஒரு தெற்கு தொகுதியில் மாநாடெல்லாம் நடந்துருச்சு, பெரிய அளவில் நடந்துருச்சு. அனைத்து கட்சி தலைவர்களும் வந்தாங்க. பட் மாநாடு நடந்து ஒரு ரியாக்ஷன், ஒரு எதிர்பார்ப்பு அமோகமாக நாங்கள் வச்சுருந்தோம். பெரிய எதிர்பார்ப்பு, பேரெதிர்பார்ப்பு வச்சிருந்த கட்சிகள், வேட்பாளர்கள், நாங்கள் பெரிய எதிர்பார்ப்பு வச்ச கட்சிகள், வேட்பாளர்கள் இந்த குடும்பத்திலிருந்து கொடுப்பாங்களான்னு பார்த்தா ஒரு மாதிரியா போச்சு. எதிர்பார்க்காத கட்சிகள் 1 இல்லை 2 வேட்பாளர்களாக கொடுக்குறாங்க. அது ஏங்க, அறிவிக்கப்படாத வேட்பாளர்களே இப்போ நின்று வேட்பாளர் நான் தான் சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். சிம்பிளா சொல்லணும்னா, நாம அரசியல்ல என்ன எதிர்பார்க்கிறோம்? அரசியல் எங்க குடும்பத்துக்கோ எந்த குடும்பத்துக்கோ என்ன தருதோ இல்லையோ, ஆனா மன நிம்மதி, மன அமைதியை பறிக்கக்கூடாது. இப்போ அந்த அமைதியை கொஞ்சம் எழுந்துட்டு லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணணும்னு தான் நான் உங்க முன்னாடி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேங்க. என்னடா கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன்னு, கன்ஃபியூஸ் பண்றானேன்னு பார்க்காதீங்க. நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். எனக்கு இன்னும் 30 வயசு ஆகலை, 29 இயர்ஸ் ஓல்டு தான். என் ஜென்ரேஷன் எந்த ஒரு லேபிளுக்கும் ஃபிட் ஆகாதுங்க. ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு கட்சியில தான் இருக்கணும், இந்த ஒரு கொள்கையாக பின்படுத்தணும்னு அப்படியெல்லாம் இல்லை. அதனால தான் சௌராஷ்டிரா தாய், தமிழ் தாய், திராவிட தந்தைன்னு எல்லாத்துலேயும் இருக்கிறது பெஸ்ட்டாக நாங்கள் உள்வாங்கிப்போம். அதே மாதிரி தான் நான் சொன்ன குடும்பம், நான் பிறந்த குடும்பம், இப்போ சின்ன குடும்பம், 40 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த குடும்பமும் இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காம அவங்க இருக்கிற இடத்துல, மதுரை தெற்குக்கு மேலே, மதுரை தெற்குக்கு கீழே ஒரு கூட்டணிக்கு போட்டு போகிறாங்க, மதுரை தெற்குக்கு சைடில் இன்னொரு கூட்டணிக்கு போட்டு போகிறாங்க, கும்பகோணம்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இன்னொரு கட்சிக்கு போட்டு போகிறாங்க. அவங்க இருக்கிற ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி நிம்மதியாக அமைதியாக இருக்கும். அந்த அமைதியை, அந்த நிம்மதியை காக்கிற விதத்தில் அரசியலை நடத்தணும்னு தான் என்ன மாதிரி இளைஞர்கள், என் கூட இருக்கிற நண்பர்கள், சகோதரர்கள் வந்திருக்கோங்க. நான் ஃபியூச்சரை பார்த்து தான் பேசுகிறேன். என்ன நடந்துருச்சோ அது 6ஆம் தேதிக்குள்ள நாமினேஷன், இன்னைக்கு ஃபைலிங் லாஸ்ட் டேட்டு, 9ஆம் தேதி வாபஸ் வாங்குறதுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்ததும் இந்த எலெக்ஷனுக்கு. நான் இந்த எலெக்ஷனை பற்றி மட்டும் பேசல, வரப்போகிற எல்லா எலெக்ஷனுக்கும் அனைத்து கட்சியினருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எங்களை கன்சிடர் பண்ணுங்க. எங்களை என்ன சொல்றது, நான் யூத் சார்பாக பேசுகிறேன். நாங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்கள் சுய ஐடியாலஜி, மைண்ட் செட் வச்சு கட்சியில் சேர தயாராக இருக்கும், கட்சி பணி பண்ண தயாராக இருக்கும், கரெக்டான போஸ்ட்டு, டீசெண்டான ஒரு என்வாயர்மெண்ட்டு கொடுத்து
எங்களை க்ரோ பண்ண ஒரு சான்ஸ் கொடுங்க. பின்னாடி என்ன நடந்தது அதெல்லாம் அப்புறம். we are talking about the future as the youth. அந்த சான்ஸ் கொடுத்தா ஐம் ஷோர் எங்க சின்ன குடும்பத்துல இருந்தும் பெரிய பெரிய தலைவர்கள் வருவார்கள், ஒரு காலத்துல இருந்த மாதிரி. அதே மூச்சுல ஒரு பெரிய நன்றிங்க. எங்க குடும்பத்துல இருந்து எந்தெந்த வேட்பாளர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களோ அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் மிக்க நன்றி. கடைசியா நான் சொல்ல வேண்டியது என் குடும்பத்துக்கு. சில பேர் கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க, என்னடா நீ பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அவங்களுக்கு சொல்றதெல்லாம் இது மட்டும்தாங்க. நான் எந்த ஓட் பிரிக்கவோ எந்த ஒரு சூழ்ச்சியோடையோ வந்ததில்லை. இருக்கிற கன்ஃபியூஷன்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். சிம்பிளா சொன்னா, இந்த வாட்டி மதுரை தெற்கு தொகுதி பொறுத்தவரை ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அந்த வேட்பாளருக்கு முழுசா நம்ம ஓட் போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறோம், ஜெயிக்க வைக்க முடியும். இதை நான் ஏன் இவ்வளோ தில்லா கெத்தா கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, நாங்கெல்லாம் பேசிக்கலி மதுரைக்காரங்க. நான் எப்படி இங்க உங்க முன்னாடி நின்று சௌராஷ்டிரா தாய்க்காக வக்காலத் பண்ணணும், அதே மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள், அது நாளையா இருக்கட்டும், சென்னையில போய் மதுரைக்காக வக்காலத் பண்ண, கூடிய சீக்கிரம் அதுக்கு அடுத்த நாள் டெல்லியில போய் தமிழ் தாய்க்காக வக்காலத்தும் பண்ணுவோம். உங்க ஆசையும் உங்க ஆதரவுடன். நன்றி, வணக்கம்.